வழக்கம் போல காலைல 5:30க்கா எழுந்திரிச்சு நேரா டீ கடை கிளம்பிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அண்ணன காணோம். அப்புறம் திரும்ப எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டாரு. வந்து அவர் கையில டீய குடிச்சிட்டு நேரா ஸ்டேடியத்துக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ரெஸ்ட் டே தான் நம்மளுக்கு. என்னடா ஷூலாம் புதுசா இருக்கேன்னு கேட்காதீங்க. இது எங்க அண்ணனோட ஷூவு. முன்னாடி குடுத்தது. இப்போ தான் யூஸ் ஆகுது எனக்கு. இன்னைக்கு ரெஸ்ட் டே தானே எதுக்குடா ஸ்டேடியம் வந்தேன்னு கேட்காதீங்க. வீட்ல இருந்தேன்னா கன்டென்ட் கிடைக்காது. அதான் ஸ்டேடியத்துக்கு நேரா கிளம்பி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் முடியல. சரி ஸ்கில்லாவது சும்மா பண்ணிட்டு இருக்கலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஸ்கில் ப்ராக்டிஸும் எதுவும் கிடையாது. நானா ரெஸ்ட் டேல தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வராத ஸ்கில் எல்லாம் இன்னைக்கு அச்சு பிசுறாம வருது. என்னன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. அப்புறம் இது காலிஸ்தானிக்ஸ் கத்துக்கிறதுல டே 37ஓட வீடியோ தான் அது. சரி ஒரு பேரலட்ஸை வச்சு ஹேண்ட்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணிட்டு இருந்தேன். அது வரல. சரின்ட்டு கொஞ்ச நேரம் இங்கிட்டு வந்துட்டு திரும்ப அங்கிட்டு போனேன். போய்க்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு என்னைய மறந்து. அப்புறம் திரும்பவும் வந்துட்டேன் அங்கேருந்து. ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப் தான் நண்பர்களே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நேற்று ஒன்று கூட பண்ணல. இன்னைக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் போதும்டா சாமின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக அலமோதிட்டு இருந்தேன். இன்னைக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் திருத்திக்க பார்க்குறேன். நாளைக்கு முடிச்சுக்கிறேன். நீங்களும் டிசிப்ளினாக இருங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.